சிலுக்கு சிலுக்கு சிங்காரி சிங்காரி கதையை சொல்றேன் கேளு. வணக்கம் மக்களே. ஸோ இந்த வாரம் தமிழ் படங்கள் எக்கச்சக்கமாக ரிலீஸ் ஆயிருக்கு. பட் அதுக்கு முன்னாடி ஒரு மலையாள படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த படம் வந்துட்டு மலையாள உலகில் மட்டும் இல்லை, தமிழ் சினிமாலுமே வந்துட்டு அதுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. காரணம் அந்த படத்தோட இயக்குனர். ஸோ அவரோட இயக்கம், அதுவும் மலையாளத்தில், அதுவும் இல்லாமல் அவரோட இயக்கத்தில் நடித்த ஹீரோ ஒன் ஆஃப் த டாப் ஸ்டார்னு சொல்லலாம் சவுத் இந்தியாவிலேயே. இந்தியாவிலேயே அவர் ஒன் ஆஃப் த மேஜர் சூப்பர் ஸ்டார். அவங்க 2 பேர் என்ன எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு மேஜிக் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் இந்த படம். ரொம்ப கண்டுபிடிச்சிருப்பீங்க, அவ்வளோ பில்டப்பே தேவையில்ல. நம்ம கௌதம் மேனன் இயக்கத்தில் மம்முட்டி அவர்கள் நடித்து வெளிவந்திருக்கிற டாமினிக் அண்ட் லேடிஸ் லாஸ்ட் பர்ஸ் அந்த படத்தோட ரிவ்யூ தான். இந்த படம் என்ன டிஃப்ரெண்டாக இருந்தது? ஜிவிஎம் ஸ்டைலில் இருந்ததா, இல்லை மலையாள உலகத்துக்காக அவரோட ஸ்டைலை மாற்றிக்கிட்டாரா, என்ன இதில் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது, என்ன இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஒர்க் பண்ணிருக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி நம்ம ஷோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஷோக்குள்ளே போகலாம். இது நம்ம ஷோ ரீல் வந்து போச்சு. ஸோ டாமினிக் அண்ட் த லேடிஸ் இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா டைட்டிலே இருக்கு. ஒரு தொலைந்து போனால் ஒரு பெண்ணோட பர்ஸ்ல ஆரம்பிக்கிற கதை. அந்த ஓனர் யாருன்னு அவர் தேடி போகும்போது அதுக்கு அடுத்து நடக்கிற நிகழ்வுகள், அதுக்கப்புறம் நடக்கிற கிரைம் சீன்ஸ், அவங்க கிராஸ் பண்றது, கடைசியா ஒரு சர்ப்ரைசிங்கா பயங்கர ஒரு ஷாக்கிங்கான ட்விஸ்ட்னு சொல்லலாம். அதோட படம் முடியுது. ஸோ டாமினிக் அப்படின்ற கதாபாத்திரத்தை தான் நம்ம மம்முட்டி அவர்கள் ஏற்று நடத்தியிருக்காரு. அதில் வந்துட்டு ஆக்சுவலாக சிஐ டாமினிக், ஷார்ட்டாக சிஐடி. ஸோ ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்து அதுக்கப்புறம் ரிசைன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் டிடெக்டிவ் ரோல் பண்ணி அது அவர் எடுக்கிற இந்த கேஸ் எங்கே போய் முடியுதுன்றது தான் சிம்பிளாக. ஸோ இதை வந்து ஜிவிஎம் அவர்கள் வந்து அவரோட ஸ்டைலில் எப்பவுமே தமிழ் எடுக்கிறப்போ தமிழ் சினிமாக்கு ஏற்ற மாதிரி பரபரன்னு இருக்கும். அவருக்கு இந்த போலீஸ் கதை, இன்வெஸ்டிகேஷன்லாம் சும்மா அல்வா சாப்பிட்ற மாதிரி. பட் அதை இங்கே எடுக்கிறப்போ ஒரு மாதிரி ரொம்ப விறுவிறுப்பாக போகும். பட் இதில் அவரோட ஸ்டைல் தான், பட் அதே கொஞ்சம் மலையாளத்துக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த விதத்தில் எனக்கு இந்த படம் முதல்ல என்ன இம்ப்ரெசிவாக இருந்தது, என்ன பிடிச்சது, ஏன் இந்த படம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங், இந்த படத்தில் ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் அப்படின்றனால ஆரம்பத்துலேருந்து ரத்தம், கொலை, அதை பற்றின விஷயங்கள் ரொம்ப வந்து வைலண்ட்டாக அப்படிலாம் இல்லை. ரொம்ப ஸ்மூத்தாக, ஒரு ப்ரீஸியாக, ரொம்ப மைல்டா, அதுவும் முதல் பாதி வந்துட்டு ரொம்ப ஜாலியா அங்கங்க சின்ன இடத்துல நம்மள ஸ்மைல் பண்ண வைக்கிற ஹியூமரஸை ரொம்ப அழகா கொண்டு போயிருக்காங்கன்னு சொல்லணும். அதுவும் மம்முட்டி சாரும் அவருக்கு பிஏவா வர அவரோட அசிஸ்டண்டா வர கேரக்டரும் அவங்க 2 பேரும் பண்ற விஷயங்கள், அவர் சுற்றி நடக்கிற விஷயங்கள்ல எங்கெல்லாம் நம்மளை சிரிக்க வைக்க முடியுமோ அதை அழகாக கொண்டு போயிருப்பாங்க. பட் அது எந்த இடத்துலையுமே கதைக்களத்தை எங்கேயுமே அது பாதிக்காது. ரெண்டாவது, இந்த படத்துல கேரக்டர்ஸ், ஆப்வியஸ்லி கேரக்டர்ஸ்னு வரும்போது மம்முட்டி சார் அவர் பிரமாதமாக நடிச்சிருக்கார், வேற லெவல். அவரு நடிப்புக்கு பேர் போனவர். ஆனால் இந்த படத்துல ரொம்ப சட்டிலா அவர் மாசா, அவர் எப்பவுமே வந்து மாஸ் படங்களில் பண்ணும்போது டர்புன்னு ஒரு படம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷன் பறக்குவார் எல்லாரும். அந்த மாதிரிலாம் இல்லை. 4 அடி ஒரு அடிச்சாருன்னா இவர் 4 அடி வாங்குவார். அடி ஒரு 50 வயசு கேரக்டர், அந்த கேரக்டர் எப்படி இருக்குமோ ரியாலிட்டியில அப்படிதான் இருப்பார். அவர் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரோல் ரொம்ப அழகா ப்ளே பண்ணியிருப்பார். ஸோ அந்த விதத்தில் ஃபர்ஸ்ட் திங் அவர் தான். அதுக்கப்புறம் அவரோட அசிஸ்டண்ட்டாக வர கேரக்டர், அவருக்கு ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் படம் பார்த்து நானும் இந்த மாதிரி ஒரு லைனில் போகணும்னு ஆசைப்பட்டு இந்த வேலைக்கு வர ஒரு மனுஷன் ஒரு ரியல் இன்வெஸ்டிகேட்டிவ்குள்ளே போகும்போது அவருக்கு படப்படப்பாக இருக்கும், பயமாக இருக்கும், அது எப்படி ஃபேஸ் பண்ண தெரியாது. அந்த மாதிரி ஒரு மனுஷன் கிளைமேக்ஸில் வந்து ஒரு இடத்துல வந்து அவர் மம்முட்டிக்காக ஒரு இடத்துல நிற்கிற இடம், ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் நல்லா இருந்தது. ஸோ அந்த மாதிரி சின்ன இடங்கள்லையுமே அவர் ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். த்ரூ அவுட்டாக படம் பார்க்குறப்போ அவரோட கேரக்டர் ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கடுத்து அந்த நந்திதா வர கேரக்டர் சீரியஸாகவே ரொம்ப டஃப்பான ஒரு ரோல், அதை ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. படம் முழுக்கவே வந்துட்டு அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க. அந்த அழகுக்கு கடைசியில் ஒரு பாயிண்ட் வைக்கிறப்போ ரொம்பவே நல்லா இருந்தது. 3வது, இந்த படத்தோட இசை. நீங்கள் வந்துட்டு ஒரு கௌதம் மேனன் படம் அப்படின்ட்டு நம்ம வேட்டையாள் விளையாடு, என்னையா இருந்தால் அந்த ஸ்டேஜில் அந்த மாதிரி மியூசிக் எதிர்பார்த்து போகக்கூடாது. அது கம்ப்ளீட்டாக ஒரு மலையாள சினிமா. அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி பாடல்கள் தான். தர்புகுச்சிவா தான் இசை, ரொம்பவே நல்லா மென்மையாக இருக்கும். ஒரு ரேப்பெல்லாம் கலந்து வரும். பட் அதுவுமே வந்து அதுக்கு நடுவுலையுமே ஒரு மென்மையான ஒரு பாடல்கள் தான். ஸோ பாடல்கள் ரொம்பவே நல்லா இருந்தது. படத்துக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துருப்பாருன்னு சொல்லணும். பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு வரும்போது நல்லா இருந்தது, ரொம்பவே நல்லா இருந்தது.
ஆப்வியஸ்லி சினிமாட்டோகிராஃபியுமே வந்து விஷுவல் சூப்பராக இருந்தது. கேரளாவே ரொம்ப அழகாக இருக்கும். அதுலேயுமே வந்து அவங்க காட்டின விதம் மூணாருக்கு போனதுக்கப்புறம் அந்த பனியில் நம்மளுக்கே ஏசியில் இருக்கும்போது நம்மளுக்கே அந்த பனியை வந்து நம்மளால் உணர வைக்கிற அளவுக்கு விஷுவல்ஸ் வந்து பயங்கர குளிர் அளவுக்கு ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஸோ படத்தில் ஃப்ளாஸ் இல்லையான்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு சில இடங்களில் அந்த விஷயங்கள் எதெல்லாம் வந்து இது கொஞ்சம் பெட்டராக ஒர்க் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது தான். ஃபர்ஸ்ட் திங் ஏதோ ஒரு மலையாள சினிமா அப்படின்ற மைண்ட் செட்குள்ளே போயிட்டாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் வரும்போது அந்த இன்டர்மிஷனுக்கு வந்துட்டு அந்த பிளாட் நிஜமாவே சாப்பிட்றதுக்கு இருந்தது. என்னடா இது இன்ட்ரோலா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதை கொஞ்சம் வேற மாதிரி ஏதாவது ஒரு ட்விஸ்டோட மேபி அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அது கூடமே ஏதாவது ஒரு சின்ன ட்விஸ்ட் மாதிரி வச்சிருக்கலாமேன்ற தோணுதல் இருந்தது. ரெண்டாவது இந்த படத்தில் நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஸ்லோவான ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர். அது வந்து உங்களுக்கு மேபி படம் வந்து உங்களுக்கு லேகாக இருக்கிற ஃபீல் கொடுக்கலாம் மேபி. ஆனால் இந்த ஸ்லோ இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் டெஃபினட்டாக ஒர்க் ஆகும். அதில் மாற்று கருத்தே இல்லை. அதை தாண்டி எல்லாருக்கும் இந்த படம் ஒர்க் ஆகிற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கலாம் தான். ஒரு ஜிவிஎம் அவரோட ஸ்டைலில் சொல்ல ஆரம்பிக்கிறப்போ கொஞ்சம் எங்கேயாவது ஒரு இடத்துல லாஸ்ட் 30 minutes உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பயங்கரமாக போகும். பட் அதை வந்து அது அட்லீஸ்ட் படத்தில் அங்கங்கே இந்த ஒரு 2.5 hours கிட்ட வர படத்தில் அங்கங்கே ஒரு 15 minutes நடுவில் இந்த மாதிரி பரப்பரன்னு கொண்டு வந்திருக்கலாம் மேபி. அது இன்னும் கொஞ்சம் படம் வந்து இன்னுமே நல்லா இருக்கே அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு வந்திருக்குமோ அப்படின்றது தான் என்னோட தாட். அந்த படம் எவ்வளோ மஜாவா ஏட்டிங் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 100க்கு வந்து நான் 70 கொடுப்பேன். ஒரு சின்ன அந்த ஸ்க்ரீன் பிளேல ஒரு சில விஷயங்கள் மாற்றிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி ஸ்க்ரீன் பிளே இருந்திருந்தாலும் எனக்கு ஒரு 85 மேலேயே கொடுக்கலாம் அப்படின்றது தான். பட் ஸ்டில் 100க்கு 75 தாராளமாக கிவ் அ ட்ரை. அவ்வளோதான் மக்களே. மீண்டும் அடுத்த வாரம் வேற ஒரு திரைப்படம், வேற ஒரு விமர்சனம், வேற ஒரு முன்னோட்டத்தோட உங்களை சந்திக்கிறேன். உங்கள் விஜய் கிராதகன். வரட்டா மாமே.